நீங்கள் இணைந்திருப்பது டுடே ஜெஃப்னாவின் பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆயிரக்கணக்கான மக்களின் கண்ணீரில் நனைகிறது முள்ளிவாய்க்கால் மண். மூத்த பிரஜைகளின் கணக்குகளுக்கான வட்டி விகிதங்கள் அதிகரிப்பு. அரசின் மகிழ்ச்சியான அறிவிப்பு. மஹிந்த கோட்டைக்குள் குழப்பம். கடவுச்சீட்டு முறையில் ஏற்படுத்தப்படவுள்ள மாற்றம். யாழில் உணவகம் ஒன்றில் கொத்தரொட்டியில் ரோமம் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. அமெரிக்காவில் கஞ்சாவிற்கு பச்சை கொடி காட்டிய ஜோ பைடன். தமிழீழ தாயகம் கோரிய உரிமை யுத்தம் மௌனிக்கப்பட்டு இன்றுடன் 15 வருடங்கள் ஆகின்றன. மிக கொடூரமான முறையில் அந்த இறுதி யுத்தம் முள்ளிவாய்க்காலில் நிறைவுறும் போது அங்கு பலர் சித்திரவதைகள் அனுபவித்து மாண்டனர். இந்நிலையில் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த தன்னுடைய உறவுகளை எண்ணி கண்ணீர் விட்டு கதறி தமது அஞ்சலிகளை இன்று செலுத்தி வருகின்றனர். முள்ளிவாய்க்காலில் அமைந்துள்ள பிரதான நினைவு தூபிக்கு அருகில் திரண்டுள்ள மக்கள் ஈகைச் சுடரேற்றி மலர் தூவி தமது அஞ்சலிகளை செலுத்தியுள்ளனர். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு கண்ணீர் விட்டு கதறும் உணர்வுபூர்வமான தருணங்கள் தற்போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் அரங்கேறி வருகின்றது. இலங்கையின் மூத்த பிரஜைகளின் கணக்குகளுக்கான வட்டி அதிகரிப்பு தொடர்பான விசாரணை குழுவின் அறிக்கை அடுத்த வாரம் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். மூத்த பிரஜைகளின் கணக்குகளுக்கான வட்டி விகிதத்தை அதிகரிப்பது தொடர்பான அறிக்கையை தயாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு நிதியமைச்சில் கூடிய போதே ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார நிலைமைக்கு ஏற்ப வட்டி விகிதத்தை எவ்வளவு அதிகரித்து அதற்கேற்ப செயல்பட முடியும் என அமைச்சர் அங்கு குறிப்பிட்டுள்ளார். 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு சொந்தமான சுமார் 11 லட்சம் கணக்குகள் உள்ளதாகவும் அவற்றை முறைப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒரே நபர் பல வங்கிக் கணக்குகளை பராமரித்து வருவது, அந்த கணக்குகளில் பிற தரப்பினரின் பணத்தை வைப்பு செய்வது போன்றவை குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பொதுஜன பெரமுன கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்தை மீண்டும் அனுராதபுரம் மாவட்டத்தின் கலாவெவ தொகுதியில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. எதிர்வரும் 26ஆம் திகதி பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன் பல சந்தர்ப்பங்களில் இதுபோன்ற பிரச்சாரங்கள் வெவ்வேறு வழிகளில் முன்னெடுக்கப்பட்டன. குறிப்பாக ராஜபக்ஷவின் கோட்டையான தங்காலையில் தொடங்கிய பிரச்சாரம் இடைநடுவில் முடங்கியுள்ளதாக உள்ளக தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கடந்த வாரம் தேர்தல் பிரச்சார அலுவலகம் திறக்கப்பட்டது. இதன் மூலம் பிரச்சார கூட்டங்களை நடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் பாஸ்போர்ட் முறைமையை அடுத்த சில மாதங்களில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பாதாள உலகங்கள் மற்றும் குற்றச் செயல்களை தடுப்பதற்கு சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து காவல் நிலையங்களையும் உள்ளடக்கிய சிவில் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களை ஒன்று திரட்டும் மக்கள் பிரதிநிதிகள் கூட்டம் பொது பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலஸ் தலைமையில் நேற்று கொழும்பில் நடைபெற்றது. இதன்போது வைத்தியர்கள், சட்டத்தரணிகள், ஆசிரியர்கள் மற்றும் ஏனைய நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்று தமது பிரதேசங்களில் ஏதேனும் பிரச்சினை ஏற்பட்டால் அதனை நேரடியாக பொது பாதுகாப்பு அமைச்சருக்கு அறிவிக்க முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தெல்லைப்பளையில் தரமற்ற இறைச்சி கொத்தினை விற்பனை செய்தமை குறித்து உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது.
கடந்த புதன்கிழமை மாலை ஊடகவியலாளர் ஒருவர் குறித்த உணவகத்தில் மாட்டிறைச்சி கொத்தினை வாங்கி உண்ட வேளை குறித்த உணவில் நாயிறைச்சி என சந்தேகிக்கும் வகையில் தோற்றமளிக்கும் அதிக ரோமங்களை கொண்ட இறைச்சி துண்டொன்று தென்பட்டது. இதனையடுத்து குறித்த பகுதியிலுள்ள பொது சுகாதார பரிசோதகர் ஒருவருடன் உணவகத்தில் இருந்தவாறு ஊடகவியலாளர் தொடர்பு கொண்ட நிலையில் அன்றைய தினம் குறித்த சம்பவம் தொடர்பாக பொது சுகாதார பரிசோதகரால் நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை. இருப்பினும் அந்த ஊடகவியலாளர் கடையில் இருந்த உணவிற்காக பற்றுச்சீட்டு, குறித்த இறைச்சி உள்ளிட்ட புகைப்படம் என்பவற்றை ஆவணப்படுத்தி தெல்லிப்பளை சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் பரா நந்தகுமாரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து மோசமான இறைச்சியை வழங்கினார் என்பது தொடர்பான முறைப்பாடு ஒன்றினை ஊடகவியலாளர் சுகாதார வைத்திய அதிகாரிக்கு கடிதம் மூலம் அனுப்பி வைத்துள்ளார். முறைப்பாட்டு கடிதத்தினை ஆதாரமாக கொண்டு வியாழக்கிழமை குறித்த உணவகத்தை சோதனைக்குட்படுத்திய பொது சுகாதார பரிசோதகர்கள் பாவனைக்குதவாத இறைச்சி இருந்துள்ளமையை கண்டறிந்துள்ளனர். அத்துடன் தூய்மையற்ற முறையிலேயே உணவுகளை கையாண்டமை மற்றும் இறைச்சியினை கொள்வனவு செய்தமைக்கு பற்றுச்சீட்டில்லாமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தெரியவந்துள்ளன. அதனைத் தொடர்ந்து குறித்த உணவகம் தொடர்பில் மல்லாகம் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நேற்றைய தினம் நீதிமன்றத்தால் 65,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டு உணவகம் சீல் வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கஞ்சாவை குறைந்த ஆபத்து கொண்ட போதைப் பொருள் என மறுவகைப்படுத்த ஜோ பைடன் தலைமையிலான அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது. இதனால் அமெரிக்காவில் இனிமேல் கஞ்சா பயன்படுத்துவது அதிகாரப்பூர்வமாக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் ஹெரோயின், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவைகள் அனைத்தும் அதிக ஆபத்து கொண்ட போதைப் பொருள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஹெரோயின் போன்ற போதைப்பொருள் பயன்படுத்துதல் மற்றும் கடத்துதல் போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவோருக்கு அதிகமான தண்டனை வழங்கப்படுகிறது. கஞ்சா பயன்படுத்துவது தொடர்பான கைது நடவடிக்கை குறைந்த அளவே உள்ளன. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறுகையில், கஞ்சா பயன்படுத்தியதற்காக யாரும் சிறையில் இருக்கக்கூடாது. கஞ்சாவை அணுகுவதில் தோல்வியுற்றதால் பல உயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அந்த தவறுகளை சரி செய்வதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.